இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பின் மிக்கவர்களே, ஜூன் மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜோஸ் மரியா எஸ்கிரீவா என்று சொல்லப்படுகிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்பின் மிக்கவர்களே, 20வது நூற்றாண்டினுடைய மாபெரும் புனிதராக இவர் கருதப்படுகிறார். யார் இந்த ஜோஸ் மரியா எஸ்கிரீவா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். அன்புமிக்கவர்களை, கத்தோலிக்க திரு அவையில 20வது நூற்றாண்டுல ஓப்போஸ் டேய் என்று அழைக்கப்படுகிற கடவுளுடைய பணி என்கிற பொதுநிலையினருக்கான ஒரு சபையை ஏற்படுத்திய ஒரு புனிதராகத்தான் இவர் கருதப்படுகிறார். ஓப்போஸ் டேய் என்று சொன்னாலே இன்றைக்கு பலருடைய எண்ணங்களில் ஓப்போஸ் டேயா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழலாம். காரணம், இந்த ஓப்போஸ் டே என்று சொல்லப்படுகிற கடவுளின் பணி என்கிற பொதுநிலையினருக்காக ஏற்படுத்தப்பட்ட சபையை பற்றின பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு புலன் விசாரணைகள் இந்த சபையை பற்றி நடத்தப்பட்டிருக்கின்றன. அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியில் ஓப்போஸ் டேய் அப்படி என்றால் இது கத்தோலிக்க திரு அவையில் ஒரு தீவிரவாத இயக்கம் போன்றது, இது மத அடிப்படையிலானது, கிறிஸ்தவத்திலேயே உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு ரகசியங்களும் நடத்தப்படுகிற ஒரு நிறுவனம் என்று தான் இன்றைக்கு நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது கத்தோலிக்க திரு அவையில அதிகார பீடத்திற்கு வருபவர்களை நிர்ணயிக்கிற ஒரு குழுவாகவும் நிறுவனமாகவும் இந்த ஓப்போஸ் டேய் கருதப்படுகிறது. உலகத்துல பல இடங்களில் இந்த ஓப்போஸ் டேய் மிக ரகசியமாக அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க மதத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க திரு அவையில மிகவும் உயரிய ஒரு சபை இந்த ஓப்போஸ் டேய் அப்படின்னு தவறான புரிதல்களும் தவறான குற்றச்சாட்டுகளும் இந்த ஓப்போஸ் டேய் என்று சொல்லப்படுகிற கடவுளின் பணி என்று சொல்லப்படுகிற பொதுநிலையினருக்கான இந்த சபை மீது நிறைய தவறான புரிதல்கள் இருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, ஜோஸ் மரியா எஸ்கிரீவா என்று சொல்லப்படுகிற இந்த புனிதர் பிறந்தது ஸ்பெயின் தேசத்துல. நல்ல ஒரு வியாபாரம் செய்து வந்த ஒரு பணக்கார குடும்பத்துல 2வது ஒரு குழந்தை. தந்தையினுடைய தொழில் மிகுந்த ஒரு நட்டத்தை சந்திக்கிறது. அதற்கு பிறகு இவருடைய தந்தை சாதாரண சிறு தொழில்களை செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார். ஒரு நாள் இந்த சிறுவனாக இருந்த ஜோஸ் மரியா எஸ்கிரீவா என்பவர் அவர்களுடைய அந்த ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண கிறிஸ்தவ துறவி வெற்று காலோடு அவர் அந்த பணியில நடந்து சென்ற அந்த காலடி தடங்களை பார்த்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில இறைவன் தன்னை அழைப்பதாக உணர்ந்து தந்தையினுடைய அனுமதியோடு குருத்துவ பயிற்சிகளை முடித்து குருவாக இவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அங்கே அவருடைய மறைமாவட்டத்துல பல்வேறு பணிகளை ஏறெடுத்த இந்த புனித ஜோஸ் மரியா எஸ்கிரீவா என்பவர் பொதுநிலையினருக்கான ஒரு புனிதமான பாதையை, ஒரு சபையை ஏற்படுத்த வேண்டும் என்று இல் கம்யூனோ என்று சொல்லப்படுகிற த வே என்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதாவது புதிய பாதை என்கிற அந்த புத்தகத்துல இப்படி கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற பொதுநிலையினர் புனிதத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி என்பது ஜெபத்தாலும் தியானத்தாலும் வழிநடத்தப்பட்ட ஒரு பணியாக இருக்க வேண்டும் என்று பொதுநிலையினருக்காக கடவுளுடைய பணியை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஓப்போஸ் டேய் என்று சொல்லப்படுகிற கடவுளின் பணியை செய்கிற பொதுநிலையினர். அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு இவருடைய பணி ஸ்பெயின் தேசத்துல மட்டுமல்லாமல் உலகத்தின் பல நாடுகளில் இந்த ஓப்போஸ் டேய் என்று சொல்லப்படுகிற பொது நிலையினருடைய பணி பரவலாக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஓப்போஸ் டேயின் மீது தவறான குற்றச்சாட்டுகளும் தவறான புரிதல்களும் இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் இவரை புனிதராக அறிவித்த நேரத்தில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அதாவது ஓப்போஸ் டேய் சபையினுடைய நிறுவனராக இருக்கிற புனித ஜோஸ் மரியா எஸ்கிரீவா என்பவர் 20வது நூற்றாண்டுல வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வழிகாட்டி, பொதுநிலையினரை புனிதர்களாக்குகிற அந்த முயற்சியில மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய ஒரு புனிதர் என்று தான் இவருக்கு புகழாரம் சூட்டி இருக்கிறார். மிக்கவர்களே, இவர் எழுதிய த வே என்று சொல்லப்படுகிற ஆன்மீகத்துக்கான பாதை என்கிற அந்த புத்தகமானது பல மொழிகளில் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. ஓப்போஸ் டேய் என்று சொல்லப்படுகிற பொது நிலையினருடைய அந்த சபையானது திருத்தந்தையினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்களால் இன்றைக்கு வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொதுநிலையினரே, இறைவன் நம்மை புனிதத்திற்கு அழைக்கிறார். அந்த புனிதத்தை நாம் ஜெபத்தாலும் தியானத்தாலும் நற்காரியங்களாலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த புனித ஜோஸ் மரியா எஸ்கிரீவா நமக்கு சொல்லி தருகிற பாடங்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு இன்றைக்கு சொல்லி தருகிறார். இயேசு வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல லெப்ரசி என்று சொல்லப்படுகிற தொழுநோய் என்பது உடல் ரீதியான ஒரு நோயாக இருந்தாலும்
சமூகத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கப்பட்ட அல்லது ஒரு சமூக அநீதியாகத்தான் அந்த நோய் பார்க்கப்பட்டது. ஏதோ அவர்கள் பாவம் செய்த ஒரு காரணத்தினால் கடவுள் அவர்களுக்கு தொழுநோயை கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களை உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சமுதாயத்தில் விளிம்புக்கு தள்ளிய ஒரு நோயாகத்தான் தொழுநோய் கருதப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல இப்படி ஒதுக்கப்பட்ட ஒருவர், தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடத்துல வருகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தொழுநோயாளர்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது. ஊருக்குள் வந்தால் கூட அவர்கள் ஒரு மணியை அடித்து கொண்டு வர வேண்டும், உறக்க கத்தி கொண்டு வர வேண்டும். காரணம், தொழுநோய் இல்லாதவர்கள் இவரை கண்டு ஓடிவிடுவதற்காக. அன்பு மிக்கவர்களே, என்ன ஒரு தைரியத்துல அந்த தொழுநோயாளர் இயேசுவிடத்துல வந்திருப்பார் என்று தெரியவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்திருக்கிறார் என்பது மட்டும் நமக்கு புரிகிறது. இயேசுவிடத்துல வந்து, ஐயா, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் அப்படி என்கிற அந்த ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த இடத்துல ஒரு சாதாரண யூதராக இருந்திருந்தால் அவரை அடித்து விரட்டி இருப்பார், அல்லது அவருடைய பிரசன்னம் தனக்கும் தொழுநோயை கொண்டு வரும் என்று விலகி ஓடி இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கருணையின் உருவாக, இரக்கத்தின் உருவாக அவர் அருகில் சென்று அவரை தொட்டு, இன்றைக்கு நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி அவரை குணப்படுத்தி அனுப்பிய ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அவர் அருகில செல்லக்கூடாது, அருகில செல்லுகிறார். அவரை தொடக்கூடாது, அவரை தொடுகிறார். அவரிடத்துல பேசக்கூடாது, அவரிடத்துல பேசுகிறார். அன்புமிக்கவர்களே, ஒரே ஒரு தொடுதல் மூலமாக அந்த மனிதரை உடல் நோயினின்றும் மன நோயினின்றும் ஆன்ம நோயினின்றும் சமுதாயத்தினுடைய அந்த இழிவான ஒதுக்குதலில் இருந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விடுதலையை தந்திருக்கிறார். அன்புமிக்க உறவுகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைய மன்னாவினுடைய நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்த தொழுநோயாளரை போல நாம் இன்றைக்கு பாவத்திலும் அல்லது சுயநலத்திலும் பொறாமையிலும் அதே நேரத்துல நம்முடைய கடந்த கால வாழ்க்கையாலும் இன்றைக்கு நம்மை நாமே ஒதுக்கி வைத்து கொண்டு கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியில் இருந்தால், அல்லது நம்முடைய சமுதாயத்தாலும் உற்றார் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அநீதி இழைக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த தொழுநோயாளரை போல ஒதுங்கி சமுதாயத்தின் விளிம்பு நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு அந்த தொழுநோயாளரை போல நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவர் இயேசுவிடத்துல வந்தார், இன்றைக்கு புதுமைகளை பெற்றுக்கொண்டார். அவரை போல நாமும் முழுவதுமாக குணமடைய, உடல் ரீதியாக மன ரீதியாக ஆன்மீக ரீதியாக சமூகத்தின் அநீதிகளிலிருந்து விடுபட இயேசுவிடத்துல செல்லுவோம். அவர் விருப்பத்தோடு இன்றைக்கு முற்றிலுமாக குணம் பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.